இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி பார்த்தீங்கன்னா தற்போது 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் ரீவேல்யூஷன் அப்ளை செய்வது சம்மந்தமாகவும் ஆன்சர் புக் டவுன்லோட் செய்வது சம்மந்தமாகவும் மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். இதுதான் தற்போதையிலான அப்டேட். இது பார்த்தீங்கன்னா 19/5/2025 தான் வெளியாகி உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஃபார் போஸ்ட் ரிசல்ட் டிக்ளரேஷன் ஃபெசிலிட்டிஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் 10, 12, 2024-25 சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இதில் வந்து சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி கரெக்ஷன் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதற்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பான டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ரீட் பண்ணி பார்த்துங்க. வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்டில் டீட்டெயில்ஸ் ஃபாலோ பண்ணிங்க. அடுத்ததாக வந்து ஸ்டெப்ஸ் இன் 2025 வில் பி ஃபாலோஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கேன்டு ஆன்சர் புக் கேட்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆன்லைன் தான். அடுத்ததான் செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா மார்க் வெரிஃபை பண்ணிவிட்டு ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணோம். அந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிவன் பிலோ ஆர் மாடலிட்டிஸ் அண்ட் ஷெடியூல் ஃபார் த செகண்டரி ஸ்கூல் எக்ஸாமினேஷன் கிளாஸ் 10, 2024-25 சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ரெக்வஸ்ட் ஃபார் ஸ்கேன்டு ஆன்சர் புக் ஆஃப் த desired subject. Thereafter, students can apply for the following after verifying their answer books: verification of marks, revaluation, both verification and revaluation சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஜென்ரல் கைட்லைன்ஸ் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் தான் ரெக்வஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட்டும் ஆன்லைனில் தான் இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட டைம் அண்ட் டேட் வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் இதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. அந்த டேட்க்கு அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக பேமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி டீட்டெயிலாம் கொடுத்துட்டு ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் அப்டைனிங் ஃபோட்டோ காப்பி ஆஃப் எவல்யூட்டட் ஆன்சர் புக் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு அதில் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் எப்படி கரெக்ஷன் பண்ணிருக்காங்க, உங்களுக்கு என்ன மார்க் போட்டிருக்காங்க, நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மார்க் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெப்சைட்க்கான லிங்க் நான் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. அடுத்ததான் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஷெடியூல் டைம்லாம் வெளியிட்டிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். Schedule for obtaining a photocopy of evaluated answer books, verification of marks and revaluation for senior secondary examination 2024-25 மென்ஷன் பண்ணிட்டு ஸ்கேன்டு காப்பி எவல்யூட்டட் ஆன்சர் புக்ஸ் அப்ளை ஆன்லைன் எந்த டேட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 21/5/2025 27/5/2025 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் ஸ்கிரிப்ட் தேவையான அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 700 rupees பே பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து நீங்கள் மறுபடியும் ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதற்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க. 28/5/2025 3/6/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதற்கான ரீவேல்யூஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஆன்சர் புக்கே ரீவேல்யூஷன் பண்ணோன்னா 500 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட கொஷின்னா 100 rupees பே பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஷெடியூலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்கிற டேட்லேயே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் தான் வந்து தற்போது சிபிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இந்த வெப்சைட்க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணாலே இந்த ஃபைல் ஓப்பன் ஆகும். இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மார்க் ஷீட் தேவைப்பட்டாலும் உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்ட் புக்குக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் மார்க் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ரீவேல்யூஷன் அப்ளை பண்ணதாலும் அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் அவுட் தான் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.